திராவிட மாடலில் நாசமாய் போன துறைகள் ஏராளம். அதில் ஒன்றுதான் சுகாதாரத்துறை. துறையூர் தாலுகா கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவரும் செவிலியரும் இல்லாததால் 4.5 வயது பிரஜன் என்ற சிறுவனுக்கு சமயத்திற்கு முதலுதவி கிடைக்காததால் மரணமடைந்தான். இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இதற்கடுத்தாக கோவை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் தட்டுப்பாடு காரணமாக பல நூறு நோயாளிகள் தனியாரிடம் விலை கொடுத்து வாங்கி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த சம்பவங்களுடன் அரசு மருத்துவமனைகளில் நடந்த அவலங்களை சற்று நினைவு கூர்வோமா? திருக்கோவிலூர் அரசு பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பெண் செவிலியர்கள் இல்லாமல் பணியில் ஆண் செவிலியர்கள். ஊசி போட்டுக்கொள்ள தயங்கி மாத்திரை மட்டும் வாங்கி சென்ற பெண்கள். காஞ்சிபுரம் உத்திரமேரூர் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் மூக கவசத்திற்கு பதிலாக டீ குடிக்கும் கப் வழங்கிய கொடுமை. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மின்தடையால் பெண் மரணம். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இறந்த குழந்தையை அட்டை பெட்டியில் வைத்த கொடுமை. மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு சிகிச்சை அளித்த தூய்மை பணியாளர். திசையன் வினை. அரசு மருத்துவமனையில் டாக்டர் இல்லாதால் செவிலியர் பார்த்த பிரசவம். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் 3 மணி நேரத்திற்கு மேல மின்சாரம் கட்டு. இந்த நிர்வாக கோளாறுகள் ஒரு புறம் இருக்க, அரசு மருத்துவர்களின் அலட்சியத்தால் நடந்த கொடுமைகள் சிலவற்றையும் பார்ப்போம். சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த கல்லூரி மாணவியும் கால்பந்து வீராங்கனையுமான பிரியா வலதுகால் சிகிச்சைக்காக கொளத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் உயிரிழப்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு போன தாய் டாக்டர் போட்ட ஊசியில் கண் பார்வை இழந்தார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவரே குழந்தையை விற்க சதி. வேலூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு போன திருப்பத்தூர் பெண் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் மேல்கூரை விழுந்து பலத்த காயம். குழந்தை உசுறு தப்பீருச்சு சார் என ஆத்திரத்தில் குதித்த காயப்பட்ட தாய். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் பச்சிலம் குழந்தை இருந்த இன்குபேட்டருக்கு கல் வைத்து முட்டு. தென்காசி அரசு மருத்துவமனையில் கையில் எலும்பு முறிவு என வந்தவருக்கு எக்ஸ்ரேவுக்கு பதிலாக ஜெராக்ஸ் கொடுத்த அவலம். இவைகளை விட கொடுமை தமிழக அரசு மருத்துவமனைகளில், குறிப்பாக காய்ச்சல் மற்றும் பருவகால நோய்கள் அதிகரிக்கும் காலங்களில் உயிர்காக்கும் மருந்துகள், ஆன்டிபயாட்டிக்குகள் மற்றும் சிறுநீரக நோய்க்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு என்பதுதான். இப்படி 1000 செய்திகள் நாள்தோறும் நம்மை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த துறையின் அந்த அமைச்சர் சார் வாக்கத்தான் போய்கொண்டும் அவ்வப்போது ஷூட்டிங் நடத்தி வீடியோ போடுவதிலுமே பிஸியாக இருக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த அமைச்சர் சார் ஆஸ்பத்திரியில் டாக்டர் இல்லை என்று கோபமாக ஆக்டிங் கொடுத்து முதல்வன் சினிமா ஸ்டைலில் சஸ்பென்ஷன் ஆர்டர் அடிக்க உத்தரவிட்டார். இல்லாத கடைக்கு டீ ஆத்தலாமா சார் என்று டாக்டர்கள் சங்கம் அந்த போஸ்டிங் பல நாட்களாக காலியாக உள்ளது என்று அந்த சாருக்கு விளக்கம் கொடுத்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று பிரச்சாரம் செய்கிறது திமுக. ஸ்டாலின் மீண்டும் வென்றால் கூட்டிக்கிட்டு வாங்க, தூக்கிக்கிட்டு போங்க என்று சுகாதாரத்துறை ஆகிவிடாதான்னு அந்த சார்கிட்ட கேக்குறாங்களே.